ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. சபரிமலைக்கு வரும் பஸ்கள் உள்பட வாகனங்களில் எல்இடி அலங்கார விளக்குகளை பொருத்தக்கூடாது. கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சபரிமலைக்கு வரும் பஸ்கள் உள்பட வாகனங்களில் எல்இடி அலங்கார விளக்குகளை பொருத்தக்கூடாது என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தற்போது மண்டலகால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். குழுக்களாக வரும் பெரும்பாலான பக்தர்கள் பஸ்கள், வேன்கள் உள்பட வாகனங்களில் வருகின்றனர். சிலர் இந்த வாகனங்களில் கண்களை கூச வைக்கும் எல்இடி அலங்கார விளக்குகளை பயன்படுத்துகின்றனர். இது சில சமயங்களில் விபத்துகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன் எரிமேலியில் நாமக்கல் பக்தர்களின் மினி பஸ் கவிழ்ந்தது. இந்த பஸ்ஸில் எல்இடி அலங்கார விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான அறிக்கை கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதை விசாரித்த நீதிமன்றம் சபரிமலைக்கு வரும் பஸ்கள் உள்பட வாகனங்களில் எல்இடி அலங்கார விளக்குகளை பொருத்தக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டது. சிறுவர் சிறுமிகள் கைகளில் பேண்ட், அதாவது சபரிமலைக்கு ஏராளமான சிறுவர் சிறுமிகளும் தரிசனத்திற்கு வருகின்றனர். சில சமயங்களில் இவர்கள் கூட்டத்தில் காணாமல் போகும் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதை தடுக்க தரிசனத்திற்கு வரும் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகளுக்கு கைகளில் பேண்ட் அணிவிக்கப்படுகிறது. அதில் அவர்களது பெயர் மற்றும் உடன் வந்திருப்பவரின் தொலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். கூட்டத்தில் காணாமல் போனால் இந்த விவரங்களை வைத்து உடனடியாக அவர்களை கண்டுபிடிக்க முடியும். வயதானவர்களின் கைகளிலும் இந்த பேண்ட் அணிவிக்கப்படுகிறது. பம்பையில் இருந்து செல்லும் போது கைகளில் இது அணிவிக்கப்படுகிறது. மேலும் சபரிமலைக்கு வரும் பஸ்கள் உள்பட வாகனங்களில் எல்இடி அலங்கார விளக்குகளை பொருத்தக்கூடாது என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.